ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுங்க. இப்படி தான் இருந்திருக்கும் ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லை ஹாய் ஹலோ ஹாய் தேங்க்யூ. அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து ஹாய் ஹலோ பாருங்க. ஸ்கிவி ஸ்ட்ராபெரி போல் எப்படி பண்ணுறாங்கன்றது பாருங்கள் வீடியோவில். வரீங்கன்னா தாராளமாக நெகோஷியேட் பண்ணுங்கள், பேசுங்க, பேரம் பேசுங்க, கண்டிப்பாக தருவாங்க. 1000 பாத் 2000 பாத் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடம் நிறைய இருக்குங்க, எக்கச்சக்கமாக சின்ன சின்ன நிறைய ஷாப்பிங்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இடம் சொர்க்கம் மாதிரி இருக்கும். எக்கச்சக்கமாக நீங்கள் பண்ணலாம். அதேமாரி ப்ரைஸை கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணாலும் இவங்க வந்து ஒத்துக்கிறாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? அதனால் நீங்கள் வரீங்கன்னா தாராளமாக நெகோஷியேட் பண்ணுங்கள், பேசுங்க, பேரம் பேசுங்க, கண்டிப்பாக தருவாங்க. ஓகேங்களா? அது கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து எக்கச்சக்க கடை இருக்குது. நீங்கள் ஒரு கடையை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அப்படியே போயிடக்கூடாது. எத்தனையோ கடைகள் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் போய்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குது ஐஸ்கிரீம்லாம். ஆகா தூண்டுதே சாப்பிட சொல்லி. இங்கே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்ட்ராபெரி எடுத்து ஹாய் ஹலோ பாருங்கள். ஸ்கிவி ஸ்ட்ராபெரி போல் எப்படி பண்ணுறாங்கன்றது பாருங்கள் வீடியோவில். அது வந்து கீழே ஃப்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் போல். அதில் வந்து ஐஸை போட்டு இல்லை பால் ஊற்றுவாங்களான்னு தெரியல. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர் வேணுமோ, என்னென்ன பழம் வேணுமோ அதெல்லாம் போட்டு இப்படி வந்து பண்ணி தராங்க உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக. சூப்பரில் ஸ்டார்ட் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்கிறது. கடை பேர் வந்து இதில் இருக்குது, தைலாண்ட் லாங்குவேஜில் இருக்கும் போல். நமக்கு வந்து சரியாக தெரியல. பாருங்கள், அழகாக அப்படி சுருட்டி அது உள்ளே வச்சு தந்துடுறாங்க. நல்லாயிருக்கு பாருங்கள். ஜெல்லிலாம் இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சூப்பராக இருக்கும். அப்படியே சாப்பிடுவேன். நிறைய இந்தமாரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணலாம் போல் எக்ஸ்ட்ராவாக. நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து. இங்கே பாருங்கள், இப்போ இது உள்ளே போனால் என்ன இருக்குதுன்னு தெரியல. ஓ, அந்த பிரிட்ஜ் மாதிரி ஏதோ இருக்குது, அங்கே நின்று போஸ்ட்லாம் கொடுப்பாங்க போல். ஏதோ மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குது லைட்டாக. என்னதாக இருக்கும்? ஓ, இது வந்து ரெஸ்டாரண்ட் போல். உள்ளே இப்படி கீழே உட்காந்து பாய் மாரி போட்டிருக்காங்க. அதில் உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம், ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு. பாருங்கள், ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் இருந்திருக்கும் அப்போல்லாம். ரெஸ்டாரண்ட்லாம் இப்படி தான் இருந்திருக்கும். சூப்பராக இருக்குது. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டுங்க. இப்படி தான் இருந்திருக்கும் ஒரு 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி. இல்லைனா ரொம்ப இன்னும் பழசுலாம் போனீங்கன்னா இப்படி தான் இருந்திருக்கும். மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஒரு ஏசி இருந்திருக்காது, எதுவும் இருந்திருக்காது. ரொம்ப நார்மலாக என்ன உணவோ அது மட்டும் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தட்டு சாமான் இதெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள் இந்த போட்டில். இங்கே பாருங்கள், ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியெல்லாம் போடுவாங்க போல். டைம் ஆச்சுன்னா, அதுக்கான டைமிங்லாம் வந்ததுன்னா. உள்ளே வந்து இப்படி தான் சிம்பிளாக இருக்குது கடைகள் எல்லாமே. அழகாக பீஸ்ஃபுல்லாக அந்த மேலே கூரெல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து வசதியாக இருக்கும் போல். வெயிலெலாம் தெரியாத மாரி ஓரளவு கொஞ்சம் தப்பிச்சிக்கலாம் அதில் போகிறவங்க. இங்கே நல்லா தான் இருக்குது நிழலாக. பட் ஆனால் ரைடு போகணுன்னு விருப்பப்படுறவங்க வந்து அந்தமாரி போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் புது தம்பதிகளா அவருங்களாம், அதாவது புதுசாக ஹனிமூன்லாம் வரவங்க வந்து இதெல்லாம் வந்தீங்கன்னா அப்படி என்ஜாய் பண்ணலாம். பெருசாக ஒன்றும் அவ்வளோ செலவாகாது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ஒரு நீங்கள் ஒரு 1000 பாட் எடுத்து வந்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன சிம்பிளான ஐட்டங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். 1000 பாத் 2000 பாத் இருந்தால் நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸிங்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த இடம் பார்த்துக்கிங்க. போட்டிங்க்கு எவ்வளோ வாங்குறாங்கன்னு தெரில, நம்ம கேட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி நான் உள்ளே வரும்போது டிக்கெட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து 200 பாட் இல்லை, அதாவது ஒரிஜினல் ப்ரைஸே 200 பாட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைனில் டிக்கெட் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 100 பாத்துக்கே நமக்கு வந்து கிடைக்குது. அதனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன், 400 பாத்துன்னு சொல்லியிருப்பேன். 400 இல்லைங்க, 200 தான். 200 தான் ஒரிஜினல் ப்ரைஸ் இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது. இங்கே வந்தீங்கன்னா அது இல்லாமல் நீங்கள் ஆன்லைனில் பண்ணிங்கன்னா அப்படியே பாதி வந்து உங்களுக்கு ஆஃபர் மாதிரி தராங்க. அதனால் அதெல்லாம் நல்லா செக் பண்ணிட்டு வந்துக்கோங்க. இப்போ வந்து அப்படியே நேராக நம்ம கனெக்ட் ஆகி சன்சந்தாக போய்கிட்டே இருக்குது. எந்த பக்கம் ஆரம்பித்தா எந்த பக்கம் போகிறோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படியே இன்டர் கனெக்டடாக இருக்குது. எல்லாத்தையும் காட்டிகிட்டே வந்துட்டுருக்கு நம்மளுக்கு. வாங்க.
இங்கே பாருங்கள், நம்ம வாங்கினத மாதிரி தான். ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, இன்னும் பலன்னு. ஆனால் நல்லா இருக்குது இந்த சத்தமும். நல்லா இருக்குல்ல. ஒரு கடையிலுமே ஒரு டிசைன் இருக்குங்க. அதனால் நல்லா பார்த்து வாங்குங்க. அவசரப்பட்டு வாங்கிட்டு அப்புறம் வந்து எனக்கு இது பிடிக்கல, அந்த கடையில் இதோட நல்லா இருந்துச்சுன்னா சொல்ல வேணாம். நல்லா பார்த்துக்கங்க, நல்லா பார்த்து வாங்குங்க. நம்ம அவசரப்பட்டு வாங்கிட்டோம் ஆக்சுவலாக, ஆனால் அதுவே எனக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கடை செம்மையாக இருக்குங்க. அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருக்குது கடை. ஃப்ளேவர் எப்படி இருக்கணும்னு நமக்கு தெரில, நம்ம வந்து கடையை பார்த்து சொல்கிறோம். சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கலர் கலராக அழகாக அந்த தோரணம்லாம் தொங்க விட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. Hi, hello, hi. Thank you. பெர்ஃபார்மன்ஸ்லாம் போய்கிட்டு இருக்குது. நம்ம வந்து அந்த இடத்த தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். அந்த டிக்கெட் எவ்வளோ அந்த போட்டில் போகிறதுக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரே குழப்பமாக இருக்குது. எந்த சைடு போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருச்சிட்டு இருக்கேன். கண்டுபிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. பாருங்க, நம்ம போட் டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்ம உள்ளெல்லாம் கேட்டு அலைஞ்சு நம்ம இப்போ ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம். கடைசியாக இது டிக்கெட் வந்து எவ்வளோன்றதை நம்ம இப்போ டீட்டெயில்ஸ் கேட்போம். வாங்க, எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நாட் ரீஃபண்டபிள் போட்டிருக்காங்க. ஃபார் ஆன்லைன் புக்கிங் ப்ளீஸ் நோட்டீஸ் வி ரிக்வெஸ்ட் புக்கிங் இன் அட்வான்ஸ் அட்லீஸ்ட் 1 day அப்படின்னு போட்டிருக்காங்க ஆன்லைன் புக்கிங்க்கு. ஓகே, இங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து அதே 200 நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஆன்லைனில் பண்ணதுனால 100 கழிச்சுது. இப்போ ஆனால் போட்டுக்கு எப்படி டிக்கெட் எடுக்கிறதுனா ஒரே கன்ஃபியூஷன் நமக்கு. போட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு நம்ம இப்போ கேட்போம், கேட்டு தெரிஞ்சுப்போம். ஹலோ, வீட் லைக் டு யூஸ் த போட். ஃபார் போட் ஹவு மச்? ஓ 800. ஓ ஓகே 800. இங்கே பாருங்கள், போட் ரைடு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எல்லாம். ஓ ஓகே வி காட் இட். தேங்க்யூ. ஓ ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எனி திங், ஐ ஜஸ்ட் வாண்ட் ஒன்லி போட். ஹவு மச்? This is the basic fee. Okay. இங்கே பாருங்கள், இதுதான் டேக் அ போட் ஃபார் 15 to 20 minutes போட்டிருக்குது. இது எல்லாமே இன்க்ளூடடாக தான் தரவங்க தான் 800க்கு. ஓகே தேங்க்யூ. ஓகே அதான், இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வரீங்கன்னா இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 800 வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் வந்து போட்டில் போக முடியும். என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து வெறும் 200 தான். ஓகேங்களா? என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 200. பட் ஆனால் போட்டிலலாம் போகணும், இந்த சொவினியர்ஸ்லாம் வாங்கணும், ஸ்நாக்ஸு எல்லாமே வந்து இன்க்ளூடட்னா 800. சரிங்களா? இது நல்லா நோட் பண்ணிக்கணும். நீங்கள் பாருங்க, ரொம்ப அதிகங்க. 800 தாய்லாந்து பாட்டுன்றதுன்னா சும்மாவா? வெறும் 15 minutes 20 minutes அந்த போட்டில் சும்மா அப்படி போயிட்டு வரதுக்கு வந்து ரொம்ப அதிகம். நம்ம வந்து டேரெக்டாக அந்த கோரல் ஐலாண்டுக்கே போகலாம் வெறும் 30 பாட்டு கொடுத்து. ஓகேங்களா?
அதேமாரி இங்கே பாருங்கள் ப்ரைஸ், அதாவது ப்ரைஸ் அதுமாரி. அதுக்கப்புறம் டைமிங்கும் கொஞ்சம் கான்ட்ரடிக்டாக இருக்குது. டைமிங் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, ஓப்பன் வந்து 9 போட்டிருக்காங்க, க்ளோஸ் வந்து 6:30 போட்டிருக்காங்க. அது 6:30 இல்லை 4:30 போட்டிருக்காங்க. அங்கே எப்படி தெரியுமா போட்டிருந்தாங்க, அந்த எண்ட்லேருந்து தான் வந்தோம். அங்கே எவ்வளோ தெரியுமா போட்டிருந்தாங்க, ஸ்டார்டிங் வந்து 9 தான், க்ளோசிங் வந்து அதான் எவ்வளோ 7 மணிக்கு போட்டிருந்தாங்க. இங்கே 4:30 மணிக்கே போட்டிருக்காங்க. ஒரே கன்ஃபியூஷன், என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. ஆனால் நம்ம கூகுளில் பார்க்கும்போது 4 மணின்னு தான் போட்டிருந்தது. அதனால் ஒவ்வொருத்தனையும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, புரியல. சரி வாங்க போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. அப்படியே நம்ம வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. பாருங்க, இப்படி தான் இருக்குது. பாருங்க எவ்வளோ க்ரௌடடாக இருக்குது பாருங்க. இவங்கெல்லாம் எந்த இடத்தாண்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா வந்து இடம் அவ்வளோ பெருசு, சின்ன சின்ன சந்தா போகுது. இப்போ தான் ஒரு சில பேர் உள்ளே வராங்க, என்ன கணக்குன்னே புரியல. பாருங்க அவங்களாம் உள்ளே வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ தான். சரி நம்ம வெளில போவோம், அப்படியே வெளில போயிடுவோமா. அதான் இந்த சைடு தான் எக்ஸிட் போல். வாங்க எக்ஸிட் இப்படி போயிடுவோம். நல்லா இந்த இடம் வந்து ஒரே போக்குவரத்துமாக இருக்குது, பயங்கர பிஸியாக இருக்குது. இங்கெல்லாம் அவங்க வந்து பிக்சர் எடுத்து தராங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இதை சொல்ல மாட்டேன். கிராஸ் ஆகி போகும்போது அப்போ தான் சொன்னாங்க. இது வந்து இங்கே நம்ம உள்ளே நுழையும் போதே வந்து நம்மளை பிக்சர் எடுத்தாங்க. அந்த பிக்சர் எடுத்தது வந்து அவங்க அழகாக உடனே பிரிண்ட் அவுட் போட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. இதை வந்து நீங்கள் உங்களோட ஃபேஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். அதனால் வந்து நிறைய மக்கள் வந்து அவங்களோட புகைப்படம் எங்கே இருக்குன்றதை தேடுறாங்க. நம்ம உள்ளே வரும்போது கூட ஒருத்தர் நம்மளை எடுத்தார். அதனால் வந்து நம்ம இப்போ நம்ம பிக்சர் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம், தேடிக்கிட்டு இருக்கோம். தேடினா காட்டுறேன், கிடச்சிச்சுன்னா காட்டிடுறேன். சரிங்களா? இந்த இடம் அவங்க எல்லாருமே க்ரௌடடாக இருக்குது, எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பிக்சர் தான் இருக்கான்னு பார்க்குறாங்க, எந்த அளவுக்கு எந்த லட்சணத்தில் எடுத்திருக்காருன்னு. அப்படி நடந்து போகும்போது தான் எடுத்தார். என்ன நல்லா ஞாபகம் இருக்குது. ஓகேங்க, எதுவும் இல்லை போல. சரி நம்ம கிளம்புவோம். ஓகேங்களா? பாருங்க இந்த காட்சியை பார்த்தேன். நம்ம ஊரில் எப்படி புது வண்டி எடுத்தால் உடனே போய்ட்டு பூஜை போடுவோமோ அதுமாதிரி தான் தைலாண்ட்லேயும் போல். இங்கே பாருங்க பூஜைலாம் போட்டு பூவெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே பாருங்க சீட்டெல்லாம் இன்னும் ஓப்பனே பண்ணல. புதுசு 125cc வச்சுருக்காங்க. சூப்பரில். சரிங்க, நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இங்கே பாருங்க கிளம்புவோம். அடுத்த லொக்கேஷன் போவோம். ஒரு செம்ம பீச் ஒன்று இருக்குன்றாங்க சன்செட் பார்க்குறதுக்கு. அந்த இடம் தான் போகிறோம். வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம், நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இங்கே இருந்தால் எப்படி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு க்ளீனாக எடுத்திருப்பேன். சரிங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பாய். முடிச்சுப்போம்மா. இங்கே பாருங்க எல்லாம் அவங்களோட நின்று காசை போட்டு பிக்சர் எடுத்துக்கிறாங்க அவங்களோட.